நான் என்னுடைய வீட்டு வாசப்படியில் உட்காந்துன்னு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு வீட்டு வாசப்படியில் இன்னொருத்தர் உட்காந்துன்னு இருக்கிறாரு. அது ஒரு பாதை. அது ஒரு பிச்சைக்காரன் வர்றார். அந்த எனக்கு முன்னாடி இருக்கிறவரை கேட்குறாரு, ஐயா பசியாக இருக்குது, எதுனா இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க 4 பேர் அண்ணன் தம்பிங்க, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. அடுத்தது நான் தான் உட்காந்துன்னுக்கிறேன். என்கிட்ட வந்து ஐயா பசியாக இருக்குது, என்ன இருந்தால் கொடுங்கன்னு. இப்போ எங்கள் வீட்டில் பிச்சைக்காரர் வந்துக்கிறாரு, என்ன இருக்குது எடுத்தான்னா இல்லைன்னுடுவாங்க. ஏன்னா எனக்கு கொடுக்கணும் இல்லை அப்புறமா, அதனால அவனுக்கு இல்லைன்னுடுவாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கி வச்சுக்கிறேன்னு. நான் என்ன வாங்கி வச்சுக்கிறேன், 2000 ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு வந்தேன். அரைனா ஒரு இட்லி 2000 ரூபாய்க்கு இட்லி வாங்கி வச்சேன். எடுத்துன்னு வான்னு. அப்போ போய் சொல்ல முடியாது இல்லையா, எடுத்துன்னு வந்தாங்க. அவன் என்ன பண்ணா, ஒரு நீட்டு பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கிறான். அது மாதிரி தர்மம்ன்றது நம்ம மனசு உகந்து செய்யணுமே தவிர இன்னொருத்தர் நம்மளை பெருமையா நினைக்கணும்னு செய்யறது தர்மம் கிடையாது. அதனால தர்மம்ன்றது அதுதான் செவ்வாய்க்கு ரொம்ப அழகாக சொல்ற. ஓடி போடுறான், அவன் கேட்டு போடாதுறான்றார். ஓடி பிச்சு போடு. அது எப்படி இருக்குன்னா, உன் சாவுல வந்து குதிரையினுடைய வாலில் ஓலை கட்டி கொளுத்துனா எப்படி ஓடும் குதிரை, கண்ணு மண்ணு தெரியாத ஓடும். அந்த மாதிரி நீ செய்த தர்மத்தினுடைய பலன். நான் என்னுடைய வீட்டு வாசப்படியில் உட்காந்துன்னு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு வீட்டு வாசப்படியில் இன்னொருத்தர் உட்காந்துன்னு இருக்கிறாரு. அது ஒரு பாதை. அது ஒரு பிச்சைக்காரன் வர்றார். அந்த எனக்கு முன்னாடி இருக்கிறவரை கேட்குறாரு, ஐயா பசியாக இருக்குது, எதுனா இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க 4 பேர் அண்ணன் தம்பிங்க, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. அடுத்தது நான் தான் உட்காந்துன்னுக்கிறேன். என்கிட்ட வந்து ஐயா பசியாக இருக்குது, என்ன இருந்தால் கொடுங்கன்னு. இப்போ எங்கள் வீட்டில் பிச்சைக்காரர் வந்துக்கிறாரு, என்ன இருக்குது எடுத்தான்னா இல்லைன்னுடுவாங்க. ஏன்னா எனக்கு கொடுக்கணும் இல்லை அப்புறமா, அதனால அவனுக்கு இல்லைன்னுடுவாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கி வச்சுக்கிறேன்னு. நான் என்ன வாங்கி வச்சுக்கிறேன், 2000 ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு வந்தேன். அரைனா ஒரு இட்லி 2000 ரூபாய்க்கு இட்லி வாங்கி வச்சேன். எடுத்துன்னு வான்னு. அப்போ போய் சொல்ல முடியாது இல்லையா, எடுத்துன்னு வந்தாங்க. அவன் என்ன பண்ணா, ஒரு நீட்டு பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கிறான். அது மாதிரி தர்மம்ன்றது நம்ம மனசு உகந்து செய்யணுமே தவிர இன்னொருத்தர் நம்மளை பெருமையா நினைக்கணும்னு செய்யறது தர்மம் கிடையாது. அதனால தர்மம்ன்றது அதுதான் செவ்வாய்க்கு ரொம்ப அழகாக சொல்ற. ஓடி போடுறான், அவன் கேட்டு போடாதுறான்றார். ஓடி பிச்சு போடு. அது எப்படி இருக்குன்னா, உன் சாவுல வந்து குதிரையினுடைய வாலில் ஓலை கட்டி கொளுத்துனா எப்படி ஓடும் குதிரை, கண்ணு மண்ணு தெரியாத ஓடும். அந்த மாதிரி நீ செய்த தர்மத்தினுடைய பலன் அந்த